வணக்கம்களே! பிரான்ஸ்ல பாடசாலை மாணவர்களிடையே, அதாவது 6 வயசுலேருந்து 11 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களிடையே ஒரு 8,000 பேர தேர்ந்தெடுத்து பிரான்ஸ் அரசாங்கம் ஒரு ஆய்வ நடத்தியிருக்கிறது. அதில் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியாகியிருக்கிறது. என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த 8,000 பேர்ல அதாவது 13% மாணவர்கள் ஏதோ ஒரு மனநோய்க்கு உள்ளாகியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மனநோய் அப்படின்றது பாடசாலை கட்டத்திலேயே ஆரம்பிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. 6ல இருந்து 11 வயதுக்குரிய மாணவர்கள் 8,000 மாணவர்கள் இதுல பங்கேற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. உணர்ச்சி சார்ந்ததும் சரி, அல்லது அதிக செயல்பாடு என்று சொல்லி பல வகைப்படுத்தப்பட்ட வகையில இதில் ஏதாவது ஒரு மனநோயாவது குறைந்தது அவர்கள் அந்த 13% மாணவர்கள் அவதானிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிக சீரியஸான பிரச்சனை அப்படின்ற மாதிரி பிரான்ஸ் அரசாங்கத்தினுடைய கல்வித்துறை அறிவித்திருக்கின்றது. பெற்றோர்கள் மிக அவதானமாக இந்த விடயங்கள்ல இருக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வருங்காலங்கள்ல அமைச்சரவையில இந்த பாடசாலைகள்லயே இந்த மாதிரியான விஷயங்கள சரி பண்றதுக்குரிய பல விடயங்கள் அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும், அதுக்குரிய சட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரான்ஸ் அரசாங்கம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுல முக்கியமாக அந்த அவர்கள் கருதுற என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாலே, அந்த கவன குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயமும், 2வது அதீதமான மனப்போக்கு அப்படின்ற விஷயமும் தான். உண்மைய சொன்னா ஒரு ஹைப்பர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. அடிப்படையில இந்த உலகம், அதாவது ஒரு ஐரோப்பாவோ இந்த உலகமும் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால், விவசாயிகளால தான். என்றால் விவசாயி அப்படின்ற மாரி நீங்க சொல்லலாம். அதுக்கு சின்ன ஒரு வரலாறு நான் சொல்லிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனித குலம் ஆரம்பத்தில காடுகள்ல தான் வாழ்ந்தது. காடுகள்னு சொல்லி சொன்னால் வேட்டை. சரியா? காடுன்னு சொன்னா வேட்டையாடி தான் நீங்க வாழணும். எப்பவுமே ஒரு ஆபத்து நிறைந்த, இருள் நிறைந்த, அடுத்த கணம் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு இடம். அதான் காடு. ஆனால் காடு என்ன சொன்னா எல்லாத்தையும் இலவசமா கொடுக்கும். மரத்தையும் உட்பட. ஆனால் என்ன, நீங்கள் அங்க வேட்டையாடி எல்லாம் உங்களுக்கு தரும். அதுக்குரிய விலைய குடுத்தா கிடைக்கும். ஆனால் என்ன எல்லாத்தையும் தரும். ஒரு கட்டத்தில மனித குலம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, காடுகள விட்டு வெளியேறி சமதரைய அடையுது. அங்க விவசாயத்த செய்து வாழுது. இவ்வளவு காலமும் காடுகள்ல மனிதகுலம் வாழைக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், பசி எடுத்தா வேட்டை, பிறகு தூக்கம், ஒரு நெருப்ப மூட்டிட்டு டான்ஸ் ஆடுறது, அ மன்ன மக்களோட இருக்கிறது அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. வேற எந்த கவலையும் இல்ல. குடும்பம் இல்ல, குட்டி இல்ல. அது எந்த ஒரு சிஸ்டமும், எந்த ஒரு அமைப்புமே அங்க இல்ல. சரியா? இவ்வளவு தான் இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல மனிதகுலம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, அதாவது உண்மைய சொன்னா பல லட்சம் வருஷம் காடுகள்ல இந்த மாரி தான் மனிதகுலமே இருந்திருக்கிறது. இப்ப ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னம் தான் இந்த விவசாய புரட்சி அப்படின்னு, அதாவது விவசாய நிலங்கள்ல குடியேறி ஒரு விவசாய புரட்சிய உண்டு பண்ணியது. அதாவது என்ன சொன்னால், மனிதகுலத்தின் பெரும்பான்மை மக்கள் சமதரையில போய் நிலையான குடியிருப்புகள் அமைத்து, அங்கேயே இருந்து கொண்டு கூனி, அதாவது உடம்ப திருப்பி கூனி குறுகி நிலத்தைய கொத்தி, கொத்தி, கொத்தி தண்ணி வர வச்சு, பிறகு தண்ணி வராட்டி கடவுள கும்பிட்டு, அங்க கும்பிட்டு, இங்க கும்பிட்டு, பலி குடுத்து, இந்த மாரி ஒரு கட்டத்துக்கு வந்தது. அந்த கட்டத்திலிருந்து நாங்க இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்ப சமூக விஞ்ஞானத்தில 2 விதமாகத்தான் மக்கள பிரிப்பார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த காட்டுல இருக்கிற அந்த வேட்டையாடுற குணம் இருக்கிற மக்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விவசாயி என்ற பக்கம். இப்ப உதாரணமா சொன்னால், ஒரு வேட்டையாடுறவனுக்கு அது வித்தியாசமா இருக்கும். அவர்கள் அந்த கணப்பொழுதுல முடிவுகளை மேற்கொள்றவர்களா இருப்பார்கள். உடனுக்குடன் பல விடயங்கள் மாறும். அதீதமான விஷயங்கள் வேண்டியதில்ல. ஒரு அதீதமான உற்சாகம் எப்பவுமே அதுல இருக்கு. சரி, என்னது அப்படி இருந்தா தான் நீங்க காட்டுல உயிர் வாழலாம். ஆனால் விவசாயிய பொறுத்தவரைக்கும் அப்படி எதுவுமே இல்ல. அவர்கள் எப்படின்னு சொன்னா பயங்கரமான பொறுமைசாலியா இருக்கணும். காலத்த வச்சுக்கொண்டு அதுக்காக காத்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வேலை செய்ய உங்களுக்கு தெரியும் சார், விதைய போட்ட உடனே ஒண்ணும் முளைக்காது. அத தாண்டி தான் முளைக்கும். சரியா? அப்ப அதுக்குரிய மாரி தான் இருக்கும். ஆனால் வேட்டைன்றது வேற வித்தியாசம். அப்ப இந்த 2 அ வித்தியாசமான மரபணுக்களும் அதாவது இன்றைய மக்கள் வரைக்குமே இருக்கிறது. உலகத்தின் பெரும்பான்மை விவசாயின்ற மரபணுல தான் இருக்கிறது. அப்ப அந்த மரபணு அன்று அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இப்ப பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கிறோம்னு சொல்லி சாதாரணமாக உலகம் மதிக்கிறது எதுன்னு சொன்னா, விவசாயியுடைய அந்த மரபணுவத்தான். அந்த வேட்டையாடுறதுக்குரிய அந்த மரபணுவ மதிக்கவே மாட்டார்கள். உண்மையா அது உண்மையில குறைவாக தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13% சொல்றது, அந்த வேடுவ மரபுக்குரிய விஷயம் தான். அதாவது நான் வழிகாட்டுற விஷயம் வேடுவ மரபுக்குரிய, வேட்டையாடுறதுக்குரிய மரபுக்குரிய விடயம். உண்மையா அவர்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்க பொருந்தாது. அதாவது என்ன, அவர்கள் காட்டுல அந்த காட்டுக்கு இருக்க வேண்டிய அதாவது காட்டுல இருந்து எப்படி இருக்கணுமோ அந்த துடியாற்றல் தான் இருப்பார்கள். அது இங்க விவசாயிகள்ன்ற உலகத்துல அது பிழையாக புரிந்து கொள்ளப்படும். அதத்தான் மனநல கோளாறு என்று இவர்கள் உண்மையில பெயர் வைக்கிறார்கள். உண்மையா சொன்னா இதான் இதன் அடிப்படை இதுதான். இதை இவ்வளவு தூரம் தெளிவாக யாரும் சொல்லார்கள் என்றதான் உண்மை. சொல்ல மாட்டாங்க. சரியா? தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க வெள்ளைக்காரர். சரியா? ஆனால் விஷயம் இதுதான்.
அப்ப நாங்கள் வந்து அத எப்படி சொல்றோம்னு சொன்னா, சரின்னு நம்புறோம். அது என்ன அவன் அவன் இடத்துல சரியா இருக்கான். அத சொன்னா அந்த மரபணுவை நாங்க மதிக்கத்தான் வேணும். அப்படி இருக்கிறவர்களையும் நாங்க மதிக்கத்தான் வேணும். காரணம், இந்த உலகம் வந்து இந்த மாரி நபர்களால வந்து உருவாக்கப்படுது. இவங்கள் தான் எல்லாமே சரியான விஷயங்கள செய்றாங்க. இந்த விஷயம் அதாவது இந்த விவசாயி சம்மந்தப்பட்டு வர்ற கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படுறாக்கள், ரூல்ஸ மதிக்கிறாக்கள் இது எல்லாமே யாருன்னு சொல்லி சொன்னா ஃபாலோவர்ஸ். உண்மையில ஃபாலோவர்ஸ்ன்றவங்க யாருன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த அமுல்படுத்தினா அத அப்படியே கேட்டுக்கொண்டு போறாங்க. அவையால புதுசா யோசிக்க இயலாது. புதுசா ஒரு விஷயத்த உருவாக்க இயலாது. எதுவுமே செய்ய இயலாது. ஆனா நீங்க உலகத்த பாருங்க. எல்லாமே புதுசா உருவாக்கப்படுறப்ப. அப்ப எல்லா உலகத்துல இருக்கிற அவ்வளத்தையும் புதுசா உருவாக்கின எல்லாம் யாருன்னா இந்த ஃபாலோவர்ஸா? இந்த பெரும்பான்மை இனமான்னு இல்ல. அது அங்கேயும் இங்கேயுமே இருக்கிற இந்த இந்த நபர்கள் தான். அவர்கள் ஸ்கூல்களுக்கு போமாட்டார்கள். இப்படி அவர்களும் தனித்து இருக்கிற அப்படின்னால அவர்கள்லாம் வந்து உலகம் வந்து அவையின் உழைப்பு, அவருடைய கண்டுபிடிப்புகள், அவையின் பெரிய பெரிய வேலை எல்லாத்தையும் வந்து உலகம் எடுத்துக்கொள்ளும். எடுத்து இந்த ஃபாலோவர்ஸ குடுத்து இவர்கள வந்து மந்த மாரி மேய்ச்சுக் கொள்ளும். ஆனா அவருக்குரிய அந்த கிரெடிட்ஸ் வந்து ஒரு நாளும் கிடைக்காது. சாதாரண மக்களையும் இதே மாரி தான் இருக்கிறார்கள். இன்றைய உலகத்தில வந்து ஒரு அதிகார வர்க்கம், அது ஒரு அடுத்தடுத்த பிரமிட் கட்டமைப்புன்னு சொல்லி மக்கள் அடிமைப்படுத்துற வகையில இருக்கு அப்படின்னால, அவர்களுக்கு இப்ப இவர்கள் தேவைப்படுறீங்க. அதெல்லாம் வந்து அவர்கள் எப்படி சொல்லி அவர்கள் சின்னலேயே பேரச் சூட்டுறார்கள். இவர்கள் மனநலம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆட்கள். இவர்கள் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன, எங்களுக்கு எதிரா இருக்கணும்ன்றத சொல்ல சொல்ல வர விஷயம். ஆனால் நாங்கள் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள போறதில்ல. நீங்கள் அந்தந்த நாடுகள்ல இருக்கைக்க பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம் அதாவது என்ன, இத அப்படித்தான் பார்க்கப் போகிறார்கள். ஆனால் அது என்ன, அது நாங்களா போயிட்டு அதுக்கு தலைய குடுத்தோம்னு தான் சொல்லிக் கொள்ளணும். நாங்கள் எங்கெங்க இடங்கள்ல இருக்கைக்க இது எல்லாமே வந்து சரியான முறையில மதிக்கப்படும். எங்களுக்குன்னு அரசு, எங்களுக்குன்னு சரியான முறையில இருக்கைக்க தான் இது எல்லாமே வாய்ப்பு இருக்குது. இல்லையென்றால் அடுத்தவங்கள்ட்ட சிக்கி, அடுத்தவங்களோட கொள்கை கோட்பாடுகள்ல சிக்கி நாங்களும் எங்களுடைய தலைமுறைகளும் அழியத்தான் வேணும். அதுதான் சரி, அதுதான் வழின்னு சொன்னா, அது அவரவருடைய விருப்பம்ன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். இருக்கிறவங்கள் சரியா ஒரு காலத்துல வருவார்கள். பார்க்கலாம். நன்றி.